அதிலே ஆதிசக்தி பார்வதியானவள். இப்ப நம்ம அங்க இருந்து இங்க வந்துட்டோம். எங்க? அங்க அம்மாட்ட இருந்து ஐயாட்ட வந்தாச்சு. சொல்லிக்கு வந்தாச்சு. அவரை கூப்பிடணும்ல. சரி, அதுக்கு பார்க்கணுமா? ஆமா. பிறந்ததொரு மாயாண்டி சுடலையை. ஆமாயா, ஆண்டி சுடல. தாயான பார்வதி தாளாட்டி ரோராட்டி பிள்ளைய தொட்டுல போட்டு ஆமோ பகவான் கிட்ட சொல்லுகிறான். என்ன சொல்லுகின்ற? இந்த பிள்ளை என்னைக்கு கேட்டனோ ஆண்டவா, சரி, பிள்ளை பிறந்ததுல இருந்து நம்ம ரெண்டு பேரும் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா உட்கார்ந்து ஒண்ணா உட்கார்ந்து ஏன்னா பிள்ளை பத்த நேரம் தான் பல்லு குத்த நேரம் இல்லன்னு சொல்லுவாங்க. பல்லு குத்த நேரம் இல்லன்னு சொல்லுவா. ஆமா. சரி, ஏன் தெரியுமா? என்ன? அம்மா கறி குழம்பு சாப்பிட்டு இருப்பான்னு பிள்ளை பல்ல குத்திக்கிட்டு இருப்பா. சரி, பிள்ளை வந்து எம்மா என்ன சாப்பிடுது எனக்கும் பாலம் கக்கி தான் தரணும். சரி, அதான் பிள்ளை பத்த நேரம் பல்லு குத்த கூட நேரம் இல்லன்னு சொல்லிருக்காங்க. பல்லு குத்த கூட நேரம் இல்ல பாத்துக்கோ. பிள்ளைய தொட்டில்ல போட்டு யார மாயாண்டிய தொட்டில்ல போட்டு பகவானும் பார்வதியும் சோவி பரத்தி சொக்கட்ட விளையாட போயாச்சு. ஆமா, இருவேர்களும் சொக்கல்ல கால் மண்டபத்தில் விளையாட போனாங்க. மாயாண்டி தூங்குவாரா? அவன் தூங்க பிறந்தவரா? வசி தாங்க முடியல பிள்ளைக்கு. சரி, தாய்ப்பாடு குடிச்ச பிள்ளைக்கு தன் வயிறு நிறையாம அழுக மாயாண்டி சுடல. இந்த அண்டங்கா ககத்துற மாதிரி இருக்கு. நீ வேண்டாம். மாயாண்டி அழுகிற சத்தம் கைலாசமே அதிருதியா. ஐயா, வயிறு வச்ச பிள்ளை எப்படி அழும்? அக்கா பேரு கூட சொல்லணுமா? என் மருமக பேரை சொல்லு. அது என் தங்கச்சி தான், வேற யாரும் இல்ல. சரி, அப்ப பார்த்த உடனே ஆமம்மா மாயாண்டி அழுகிற சத்தம் கைலாசமே அதிருது. பார்வதிக்கு கேட்கல. பார்வதிக்கு கேக்குமா? எல்லாருக்கும் ஒரு அம்மா. சரி, மாயாண்டி சுடலைக்கு ரெண்டு அம்மா. நீ போமுனால குடும்பத்துல குழுப்படி கொலப்படி உண்டு. ஐயா, பெத்ததுதான் பாரு. உன் பேச்ச கேட்டது எங்க அப்பாட்ட போய் சொன்னேன். எப்ப மாயாண்டி சுடலைக்கு ரெண்டு அம்மா இருக்கு, நமக்கும் ரெண்டு அம்மா வேணும் பண்ணேன். எங்க ஐயா சும்மா இருக்க கூடாது. ஏலா உமா தம்பி ரெண்டு அம்மா கேட்க ரெடி பண்ணுமான். அவன் நேரம் மகளிர் போலீஸ் கேட்காம ரெடி பண்ணனும். அது என்ன கேட்காரு? குத்து குத்துன்னு போட்டு சங்கலே குத்திட்டாங்க. சங்கலே. ஆமா. சரி, மாயாண்டி சுடலைக்கு ரெண்டு அம்மான்னு சொன்னா பெத்தது பார்வதியா இருந்தாலும் வளர்த்தவ யாரு? பிள்ளை வனத்துல இருக்காளே. பிள்ளை வன களமதியில பீடத்தில வந்து பிறந்தவளா பேச்சு பிரம்ம ராஜுலையா வீடதிலே பிறந்தவளோ பேச்சு பிரம்ம ராஜுலையா. பிள்ளை வனத்துல இருக்க பத்தியா? பிரம்ம பீடத்துல பிறந்தவ பேச்சு. அம்மா பேச்சு. அவ கட்ட பேச்சு குட்டு குட்டியாதான் இருப்பா. கட்ட பேச்சு குட்ட பேச்சு காட்டுவன பேச்சியம்மா. மாயாண்டி அழைக்கணும்னு சொல்லி எப்படி வாராதீங்க. நாளான நல்ல கிழமையில சாமம் போல மணி எத்தனை? 11:30க்கு வார. கரெக்டா வந்துட்டேன். நேரம் தவறிட்டு இல்ல. 11:30க்கே வார. சாமனடு சாமம் போல சக்தி கொண்ட பேச்சியம்மா. அவன் வெள்ளி நல்ல கிழமையில ஒத்த வந்தோ கை விடுத்து என் பேச்சியம்மா. அவன் உழைச்சத்தம் போட்டு வர கை முடித்து போட்டு வாரு. மாயாண்டிக்கு உகந்த நாளுன்னு சொன்ன வெள்ளிக்கிழமை என்று 11:30க்கு மாயாண்டி சொடலை அழிக்கணும்னு பேச்சு தில்லைவனத்துல இருந்து வார. ஓ மையான கரையில இருந்து வார. என் நாயாகப்பட்ட கட்ட பேச்சு நெட்ட பேட்டு காட்டுவன பேச்சு. சும்மா இருப்பாளா? கையில வச்சிருக்கா ஒரு பந்தம். சரி, ஏன் தெரியுமா பந்தத்தை சுடுகாட்டு குத்திட்டு போறாங்க? என்ன காரணம்? அங்க வந்து நம்ம செட்டுக்காரனே லைட் கட்டி இருக்க மாட்டாங்க. இவனை கொண்டு அங்க கட்ட வைக்கணும் தான். அப்பள போனமே அங்க கொண்டு கட்ட வைக்கணும். கெட்டலன்னு சொல்லி தான் ஒத்த பந்தம் கையில கொண்டு போறா. பேச்சு ஊழ சத்தம் போட்டு வாரா. சாப்பிடலையோ சாப்பாடு சரியா யாக்கல அங்க அந்த அரிசி சாப்பிட்டு பழகி போச்சு. அரிசியை போட்டோம்னா அது சங்கங்குழி அடைச்சிக்கிட்டு நம்ம ஊர்ல ஸ்மூத்தா அரிசி தெரியும் உள்ள வர போயிருது. இது இங்க தொண்டைக்குள்ளே நிக்கி. நான் அடுத்த திருப்பி இந்த ஏரியா வந்தோம்னா கடப்பாரை கொண்டு வரணும். நீ வந்து ஒண்ணு படுக்க போட்டு ஒரு குத்து சோறு உள்ளி போட்டு நக்கு நான் நின்னுகிட்டு குத்துவேன். நீ குத்துன நான் இருக்க கூடாது. நேரா அங்க பேச்சியம்மா இங்க இருந்து வராலும் நாங்க போகணும்னு ஆசைப்படுறேன். போலாம்ல. சரி, அப்ப பேச்சியம்மா ஒத்த பந்தத்தை கையில வச்சு கைலாசத்துல அப்படியே ஓரத்துல நின்னு அழைக்கிறா. எப்படி அழைக்கிறா? மகனே மாயாண்டி. எப்பா ஏ மகனே மாயாண்டி. அது பார்வதியா இருந்தாலும் சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போனோம்னா தாய் வந்தே தீரணும். பாத்துக்கோ, வந்தா தான் சுடல சுடுகாட்டுக்கு போவார். அவன் எப்படி அழைக்கிறா தெரியுமா? எப்படி அழைக்கின்றா? மகனே
மாயாண்டி மாயாண்டி அம்மாரோட வார்த்தை கேளு பாலு குடித்தாயானா பெயரு நிறையாது மாதம் பாலு குடித்தாயானா குடலு நிறையாது அண்ணன் குடித்தாயானா பால் தயானா அடி வயிறு நிறையாது அண்டையின் பால் குடித்தாயானா குடித்தாயானா நிறையாது மாயாண்டி மறிக்கொழுந்து மல்லிகப்பூ வாசக்காரா மையான கலையலிலே மாண்டவன வேகுதப்பா காடு தன்னரிலே சுட்டப்பெண வேகுதப்பா காடு தன்னரிலே அந்த பெண வேகுதப்பா இல்லைவன களமதிலே இல்லைவான களமதிலே செட்டப்பண வேகுதப்பா பந்தத்தை வச்சுக்கிட்டு அழைக்கிறா என் மகனே மாயாண்டியிலே ஆதிசக்தி பார்வதியானவள் இப்ப நம்ம அங்க இருந்து இங்க வந்துட்டோம் சரி தாய்ப்பால் குடிச்ச பிள்ளை உனக்கு தன்மையில நிறைய சரி எங்கமா நிறையுது பிறந்ததொரு மாயாண்டி சுடலை ஆமாயா ஆண்டி சுடல தாயான பார்வதி தாளாட்டி ரோராட்டி பிள்ளைய தொட்டில்ல போட்டு பகவான் கிட்ட சொல்லுகிறா இந்த பிள்ளை என்னைக்கு கேட்டனோ ஆண்டவா சரி பிள்ளை பிறந்ததுல இருந்து நம்ம ரெண்டு பேரும் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா பிள்ளை பத்த நேரம் தான் பல்லு குத்த மாயாண்டி பல்லு குத்த நேரம் இல்லன்னு சொல்லுவா சரி கைலாசத்துல இருந்து காவேரி பிள்ளை பல்ல குத்திக்கிட்டு இருப்பா பிள்ளை வந்து அம்மா என்ன சாப்பிடுது எனக்கு சரி அதான் பிள்ளை பத்த நேரம் பல்லு குத்த கூட நேரம் தான் சொல்லி பல்லு குத்த கூட நேரம் இல்ல பாத்துக்கோ பிள்ளைய தொட்டில்ல போட்டு மாயாண்டிய தொட்டில்ல போட்டு பகவானும் பார்வதியும் சோவி பரத்தி சொக்கட்ட விளையாட போயாச்சு ஆமா இருவேரும் சொக்கட்ட கால் மண்டபத்தில் விளையாட போறாங்க மாயாண்டி தூங்குவாரா மையான கரையில பூண்ட பிறந்தவரா சுடுகாடு களமதில சுட்டப்பேனோ தாய்ப்பால் குடிச்ச பிள்ளைக்கு தன் வயிறு நிறையாம ஐயோ மாயாண்டி சொல்றா மூஞ்சி கிடக்குறா உனக்கு போதான் மிச்சம் பணத்துக்கு அதிபதியே இப்ப மாயாண்டி மாயாண்டி அழுற சத்தம் கைலாசமே அழுதையா மசால் போட்டு வச்சா நல்லா சாப்பிடுவேன் ஆமா அந்த சுடுகாட்டுக்கு உயிர் கொடுத்தது ஒரு பெணம் அந்த பெணத்துக்கு உயிர் கொடுத்தா அப்ப மாயாண்டி சொல்ற மாயாண்டி தானே மாயாண்டிய பேச்சியம்மா அழைச்ச உடனே மாயாண்டி என்ன நினைக்காரு தொட்டில இருக்க 5 வயசு பிள்ளை போல சுடுகாட்டுக்கு வேட்டைக்கு போக முடியுமா யாராவது இடுப்பு தூக்கி வச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க அப்போ பார்த்தோனே ஆமாம்மா மாயாண்டி கைலாசமே ஆமையா பார்வதிக்கு கேட்கல பார்வதிக்கு கேக்குமா எல்லாரும் ஒரு அம்மா மாயாண்டி இருந்தவங்க கோபுரமா வடிவ பெத்தா அழைக்கணும்னு சொல்லி எப்படி வாராது
அலங்காரம் பண்ணணும்னு சொல்லி சரி கையில கொண்டு போறா. உலகத்துக்கே பணக்கார இப்ப தான் அம்பானி. ஆமா நம்ம காலத்துலதான் அம்பானி. ஆனா அங்க யாரு உலகத்துக்கே பணக்காரன் சொன்னா அவன் தான் குபேரன். அந்த குபேரனை வரவழைச்சு அந்த திருப்பதியில இருக்கிறாரே வெங்கடாச்சலபதி, அவர் கல்யாணத்துக்கே கடன் யார்கிட்ட வாங்கணும் தெரியாம அந்த குபேரன் வாங்கிருக்காரு. அப்படின்னு இன்னும் வட்டி மட்டும் தான் பேருக்கு அசல் பைசா. கல்யாணத்துக்கு சாச்சி கையெழுத்து போட்டதே நம்ம கொடுத்துக்கார கைலாசத்துல அப்படியே ஓரத்துல நின்னு அழைக்கிறா. எப்படி அழைக்கிறா? மகனே மாயாண்டி, எப்பா ஏ மகனே மாயாண்டி. பார்வதியா இருந்தாலும் சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போனோம்னா தாய் வந்தே தீரணும் பாத்துக்கோ. வந்தா தான் சுடல சுடுகாட்டுக்கு வரவழைச்சு எப்படி அழைக்கிறா தெரியுமா? எப்படி எப்படி அம்மா குபேரன் சாம்பல் ஜீவன வரவழைத்து மாயாண்டிக்கு சயனமா ரொம்ப சல்லி சல்லி கேட்க வேண்டாம். சாமி கோயிலில் சாமியே நம்பி வந்தோர் எல்லோரும் வாழ்வில் வளம் பெற்றிடவே வழி செய்வாய். வேட்டைக்கு வர ஆனந்த வழிவான பெரிய சாமியே.